ஏண்டா ஆறுமுகம், தைப்பூசம் வேற வருது, வீட்டு வேலைங்களை செஞ்சு முடிச்சாச்சா? என்னவா எப்பயும் போல தலை குளிச்சுட்டு நீட்டா போய் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா வேலை முடிஞ்சுது. டேய் அறிவு கட்டவனே, அதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி தொடச்சி வலிச்சு ஒற்றையெல்லாம் அடித்து வெளியே நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு கோலத்தை போட்டு ஒரு பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சி முருகனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சு படித்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். புஷ்பா புஷ்பா, ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரனே. தான் வரேன். அத்தை எப்படி காப்பி கேட்பீங்கன்னு தெரியும், அதனால தான் பால் அடுப்புலேயே வச்சிருந்தேன். அம்மாளுக்கும் மாவனுக்கும் வேற வேலையே கிடையாது. சோபாவில் உட்காந்து சோபாவை தேய்ச்சிக்கிட்டு வீட்டு நாய் பேசுறதே எங்களுக்கு பொழப்பா போச்சு. என்ன புஷ்பா, என்னமோ முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லைங்க, தைப்பூசம் வேற வருது இல்லையா, அதான் என்னென்ன வேலை பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன். ஒரே எல்லாம் பண்ணணும்ல. வா நின்று யோசிச்சுட்டே இருக்காம அந்த காப்பியை கொடு. நீ கையில வச்சுட்டு இருக்கிறக்குள்ள எல்லாம் ஆறி போயிரும் போல. இதோ வந்துட்டேன். இந்தாங்க மாமா காப்பி. குடு புஷ்பா. இந்தாங்க குடிங்க. ஏண்டி என் மவனை பார்த்து மயங்கினது போதும், சத்த அந்த காப்பியை கொடு. அது ஆறி போய் நாரி போயிரும் போல. இந்த கிளவி கேட்குற எகத்தாலத்தை பார்த்தியா? இந்தாங்க காப்பி குடிங்க. புஷ்பா புஷ்பா. சொல்லுங்க. சரி, நம்ம தான் வருஷம் வருஷம் தைப்பூசம் கொண்டாடுவோம்ல, உனக்கே தெரியுமில்ல. அதனால நீ ஃபஸ்ட்டு போய் வாசலை தெளிச்சு எல்லாம் கூட்டி விட்டு ஒரு கோலத்தை போட்டு வந்துரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வீட்டுக்குள்ளே பார்த்துப்பேன். சோபா போட்டு உட்காந்துக்கிட்டு காப்பி குடிச்சிக்கிட்டு இந்த அட்வைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, கூட மாட கொஞ்சம் ஒட்டாசிக்கு பண்ணால் என்னமா? மாமியை கிளவி கூலிங் கிளாஸ் வேறு, அது புடவைக்கு மேட்சா வேறு கூலிங் கிளாஸ் கேட்குதோ? என்ன முணுமுணுக்கிற புஷ்பா? பாத்தியாட ஆரம்பம் உன்னையும் நீ பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறானு? மா அவ என்னம்மா பேசினா? அவ பாட்டு காப்பி கொண்டு வந்து கொடுத்தா அவ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கா. நீ சொன்னது செஞ்சுட்டு தானே இருக்கா. புஷ்பாவை ஏமா தப்பாவே நினைக்கிற? ஆமாத்த, நான் ஒன்றும் பேசலைங்க. எப்படி வேலை செய்யலன்னு தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் உன்னை பற்றி. சரி அதை விடு, தைப்பூசத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. முதல்ல போய் வாசல் தெளிச்சு ஒரு குளத்தை போட்டு வந்துரு, அப்புறம் உள்ள கடக்க வேலையை பார்ப்பேன். சரிங்க. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, தத்தித்தவளும் தங்கச்சிமிலே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. யாரது லட்சுமி குரல் மாதிரி கேக்குது? வா லட்சுமி. என்னக்கா யாரோட இங்க எனக்கு என்ன பேச்சுன்னு பாட்டெல்லாம் கேட்டுச்சு? அட ஒன்னுல லட்சுமி, தைப்பூசம் வேற வருது, தலைக்கு மேல வேலை இருக்குது. எங்க மாமியா வேற காலையிலேயே ஆர்டர் போட்டாச்சு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு தைப்பூசத்துக்கு. என்ன பண்றது, நாமளும் ஒத்தால பண்ண வேண்டியதா கிடக்கு. அதனால வாசல கூட்டி ஒரு கோலத்தை போட்டுட்டு அடுத்து போய் வீட்டுக்குள்ள வேலையை பார்க்கணும்ல. அக்கா அந்த சோர்வு தெரியாம இருக்கிறது நான் பாட்டுக்கு ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிறேன். சரிக்கா. ஆமா நீ எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டியா தைப்பூசத்துக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லக்கா, நானும் இனிமேல் தான் பண்ணணும். ஒட்டரை மட்டும் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன், ஃபேன் எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் பறக்கிறது மட்டும் தான் பார்த்துருக்கிறேன், கீழே தரையில் நடக்கிறது என்ன எதுவுமே பார்க்கலக்கா. அப்புறம் வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சி சாணி வதிச்சிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணணுக்கா. இன்னும் 4 நாள் இருக்குதுல்ல தைப்பூசத்துக்கு. சரி போ ஒவ்வொன்றா பண்ணிக்கலான்ட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறேன். அப்படியா? சரி லட்சுமி. ஆனால் நாம் வந்து பண்ணியே ஆகணும். இன்னிலேருந்து ஆரம்பிச்சாதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு தைப்பூசத்துக்கு கரெக்டாக இருக்கும் லட்சுமி. எங்கள் மாமியார் உத்தரவு போட்டாச்சு, அதனால பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றா. பிள்ளைங்களை வேற ஸ்கூலுக்கு கிளப்பி அமைச்சாச்சு, அதுங்க அனுப்புறதே பெரிய பழப்பா போயிடுது போ. அதனால அடுத்து இப்போ ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கேன். வாசலை கூட்டி சுத்தம் பண்ணிட்டு உள்ள போய் அடுத்து ஒரு சோத்தை தின்னுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரிக்கா, தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போவீங்கல்ல, போகும்போது சொல்லுங்கக்கா, நானும் வரேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சரியா? சரி லட்சுமி, சொல்கிறேன் லட்சுமி, நீயும் மறக்காம வந்துரு. சரிக்கா. வாசலை கூட்டிட்டீங்க, என்ன கோலம் போட போறீங்க? ஏதோ கை வந்து வாக்கில் போட வேண்டியதான் லட்சுமி, பாரு. சரி ஒரு கோலத்தை போடுவோம் லட்சுமி. ஏக்கா தைப்பூசம் வருதும்னு முருகனுக்கு ஏற்ற மாதிரி மயில் கோலமும் போட்டுட்டீங்களே. ஆமாம் லட்சுமி, ஆமாம். இங்கே எல்லாரும் அவங்க வீட்டு வாசலை தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காளுங்க. என் மவனும் உன்னை கட்டிட்டு வந்திருக்கானே சின்ன பொண்ணு, இன்னும் எருவு கலந்த வயசாகுது, படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ சார் பக்கமாக வந்துருச்சுன்னு எல்லாம் சுறுசுறுப்பாக எப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. மற்ற வீட்டுக்கு வந்த மருமவ என் மவனும் ஒருத்தையை கண்டிட்டு வந்திருக்கானே. ஷோ அப்பா சி சி. லட்சுமி புஷ்பா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்காச்சி. ஆமா, உங்க மகன் சின்ராஸ் யாரையும் ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானமா, கேள்விப்பட்டேன். அதானே பார்த்தேன். என்னடா இது யாரும் எதுவும் கேட்கலையேன்னு. ஷோ, இந்த லட்சுமி வேற ஆரம்பிச்சுட்டாதா, அது கிளவி சும்மாவே அந்த போடு போடும். ஆச்சி வாங்காச்சி, என்ன காலையில நேரமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை புஷ்பா, வெள்ளத்தாயை போய் பார்த்துட்டு வரலான்னு தான் போயிட்டு இருக்கிறேன். ஆமா ஆச்சி, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலையே. என்ன கேட்ட? அதான் உங்க மகன் யாரையோ கூட்டிட்டு வந்துட்டானாமே, அந்த பொண்ணு நல்லா இருக்காளா? எப்படி இருக்கா? உங்ககிட்டலாம் நல்லா ஒத்து போறாளா? நல்லா சமைக்கிறாளா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்காளோ எனக்கு என்ன தெரியும். நான் வெள்ளத்தாயை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் அவ என் வீட்டுக்கு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்க, தைப்பூசம் வருதுன்னு. அந்த கழுதை என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, போய் பார்த்தாக்க தான் தெரியும். ஆச்சி, சின்ன பொண்ணு ஆச்சி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. போக போக எல்லாம் சரியா போயிடும் ஆச்சி. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் அவளே அவ குடும்பம்னு நினைச்சிட்டானா அவ குடும்ப பொறுப்பெல்லாம் அவளே பார்த்துக்குவா. கிழக்கு வெளுத்துச்சு. என்னத்த பார்க்க போறாளோ பார்ப்போம். அதையும் போக போக தானே தெரியும். கல்யாணம் பண்ணி வந்தால இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு கழுதை. காலையில எந்திரிச்சு நானே தான் காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்தேன், வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். என் மாவனும் பாவம் உடம்பு சரியாம படுத்து கிடக்கா. இவெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணணும். இவருக்கு வேற என்ன வேலை? இதை விட்டுட்டு சரி விடுங்காச்சு, எல்லாம் போக போக சரியா போயிடும். எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணாதான் தெரியுது. நீங்களும் கொஞ்சம் பழகுங்க, பழகி பார்த்தா தானே தெரியும். என்னத்த பிடிச்சிட்டு பழகிறது புஷ்பா? எடுத்துக்கிட்டேன், இல்லைனாலும் துரத்தி விட்டுருப்பேன். சரி பார்ப்போம் போக போக. ஆச்சி, ஊர் உலகத்தில் நடக்காததெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டு வீட்டுக்கு வாசப்படி, அதனால் எல்லாரோட குடும்பத்துலேயும் 1000 பிரச்சனை நடக்கும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வெளியே இருந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே அடித்த பெயிண்ட் மாதிரி தான், அழகாக தான் தெரியும். அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் எல்லாமே அவங்களுக்குள்ளே தெரியும். அதனால் கொஞ்சம் விடுங்க ஆச்சி. சின்ராஸுக்கு பிடிச்சிருக்குல்ல, விடுங்க. உங்கள் வீட்டு மருமகன் ஆகிப்போச்சு. இனிமேட்டு அவள் குடும்பம் நினச்சிட்டானா பொறுப்பெல்லாம் அவளே எடுத்துப்பா, அவளே நல்லா வழி நடத்திக்குவா. பாப்போம். இதானடி ஆரம்பிச்சு விட்ட காலையிலேயே என் மண்டையை குழப்பி விட்டுட்டியே. எனக்கு காலையில இருந்த நல்ல மூடே போயிடுச்சு. இனிமேல் யாரை பார்த்தாலும் கடுப்பாவே தான் இருக்கும். அவளை வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். பாப்போம். காலையில எந்திரிச்சு எங்க மாமியா பேச்ச கேட்டு லட்சுமி எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கிறா. எனக்கு மருமனும் வந்து சேர்ந்திருக்காளே, அவளை எல்லாம் பார்த்து பண்ணணும். போய் பார்க்கறேன் அவன் என்ன பண்றான்னு. தைப்பூசத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. சரியா போயிடாச்சு. நீங்க போய் சொல்லுங்க, நீங்க இப்படி இப்படி பண்ணணும், அப்படி எப்படி பண்ணணும்னு அந்த பிள்ளைய வழி நடத்துங்க. உட்காந்துக்கிட்டு எல்லாம் வழி நடத்துங்க. அவ எல்லாமே பண்ணி கொடுப்பா. பாசக்கார புள்ள மாதிரி தான் எனக்கு தெரியுதாச்சு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்காச்சு. புஷ்பாவையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேச சொல்லுங்க. அவ டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறா புஷ்பா. இதை பாரு புஷ்பா, என் மவளை குறை சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். நேற்று வந்தவளுக்காக என் மவளை நான் தூக்கி எறிய முடியுமா? இல்லாச்சி, குறையெல்லாம் சொல்லல. சின்ன பிள்ளை, அதுக்கும் தெரியாது. அதனால கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்த பிள்ளை மாவு நேற்று தானே வந்திருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. சின்ராஸ் ஒருத்தனை நம்பி தான் வந்திருக்கா. அவங்க வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கக்குள்ள நீங்க எல்லாரும் தானே நல்லா பார்த்துக்கணும். இப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டும் கிடையாது, கூட பிறந்தவங்க சப்போர்ட்டும் கிடையாது. அவள் வேற யாராச்சும் நம்பி வந்திருக்கா. சின்ராஸை தான் முழுக்க முழுக்க நம்பியிருக்கா. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போக போக சரியாயிடாச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி புஷ்பா, நான் வரேன். போய் வெள்ளத்தாய் ஒரு வேலையை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறமேட்டு வந்து பார்க்குறவங்கள. கோவப்படாதீங்கச்சி. என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அந்த பிள்ளை தனியாக நிற்க கூடாது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். இனிமேல் என்ன, என் மான மரியாதை எல்லாமே அவன் வாங்கிட்டான். என் மாவன் ஆசாசியாக பெற்று வளர்த்தேன். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தனே, எல்லாமே வீணாக போச்சு. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான். இனிமேட்டு அவனே பார்த்துக்க வேண்டியதுதான். சரியா? இனிமேட்டு என்ன, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இந்த கல்வி காலங்காத்தால இந்த பேச்சு பேசுது. கல்யாணம் பண்ணி வந்துட்டானாமே தானே கேட்டேன். எதுக்கு இவ்வளோ பேசுது, இவ்வளோ ஆடுதே? என்ன பண்ண போகுதோ தெரியலையே நம்மள. ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் எழுத்தாப்பா. என்ன லட்சுமி, ஆரம்பிக்கிறதும் ஆரம்பிச்சு விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும்டி, எனக்கு ஒரு காலம் ஒரு அப்பா பார்த்துக்கிறேன் உன்னை. என் மாவன் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு நக்கலா தானே நீ கேட்ட? தெரியும் உன்னை பற்றி. ஐயோ ஆச்சி, இல்லை ஆச்சி, நிஜமா அப்படியெல்லாம் நான் சொல்லலை ஆச்சி. நக்கலாவும் நான் கேட்கல ஆச்சி, கிண்டலாவும் கேட்கல. ஊர்லெல்லாம் பேசிக்கிட்டாங்க, என் காதுக்கு வந்ததை நான் கேட்டேன் ஆச்சி. அந்த பொண்ணு எப்படி என்னன்னு தான் கேட்டேன், நான் எதுவும் தப்பாக கேட்கல. நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் லட்சுமி, கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டியா? சரசா ஆச்சிக்கு தான் எங்கள் மருமகளை பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. நீ எதுக்கு அவங்கள பற்றி பேசி ஆரம்பிச்சு விட்ட? ஐயோ அக்கா, நான் வேணும்னு கேட்கலக்கா, சாதாரணமாக தான் கேட்டேன். அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலான்னு. இவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு எனக்கு என்னக்கா சாமியாக சொல்லும்? அதை விட, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. வீட்டுக்குள்ள இருந்து பாத்திரம் அப்படியே கிடக்குது. இன்னும் வீட்டை கழுவணும், துடைக்கணும், அப்படியே இருக்குது. ஒவ்வொன்றா போய் பண்ணணும். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அதுங்களுக்கு சாப்பாடு பண்ணணும். அப்புறம் பார்ப்போம். சரியா? சரிங்கக்கா. பார்ப்போம் போக போக தானே தெரியும் எதார்த்தமாக பண்ணீங்களா இல்லை பதார்த்தமாக பண்ணீங்களான்னு. சின்ன பொண்ணு, என்ன தப்பா நினைக்காத சின்ன பொண்ணு. இன்னும் இந்த ஒருகளை சிரிக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்டுக்கு எல்லாரும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. தைப்பூசத்து பக்கமாக வந்துருச்சு. இன்னும் 2-3 நாளே தான் இருக்கு. வெளியில வந்து கூட மாட வேலை எதுவும் பண்ணா
ஏங்க எனக்கு என்னமோ உங்கள் அம்மா குரல் கேட்குது இங்கே தான் வருவாங்களான்னு தோணுது. இல்லை சின்ன பொண்ணு, அம்மா வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் வெளியே கதவை தட்டிட்டு தான் வருவாங்க. சரி போய் பார்ப்போம். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் போய் இழுத்து போட்டு வந்து பண்ண சொல்கிறேன். அப்போ தானே தைப்பூசத்துக்கு எல்லாம் வீடையும் சுத்தமாகும். சரி, நான் வந்திருக்கிறது கூட தெரியாமல் 2 பேரும் என்ன போய் பாட்டு பாடிட்டு கிடக்காங்க. ஒரு மாமி வந்திருக்கிற ஒரு மட்டு மரியாதை கிடையாது. இவளுக்கு தான் சுடு சொன்ன வெக்கமான எதுவுமே கிடையாது. இவன் என் வயிற்றுல தானே வந்து பிறந்து தொலைஞ்சான். இவனுக்குமா இல்லை? மாமனே உன்னை காங்காம வட்டியில் சோறும் ஊங்காம பாவி நான் பருத்தி நாரா போனேனே. சீ, வெக்கம் கிட்டவன். ஏய் சின்ன பொண்ணே. ஏங்க எனக்கு என்ன உங்கள் அம்மா சத்தம் போட்டு பேசுறதா கேட்குதுங்க. நம்மளும் தான் திட்டுதோன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. எங்கள் அம்மா வரதா இருந்தாலும் கதவை தட்டிட்டு தான் வருவாங்க, எனக்கு தெரியும். இல்லைங்க எனக்கு நல்லாவே சத்தம் கேட்குது. எந்திரிச்சு என்னன்னு பாருங்களேன். அதெல்லாம் எங்கள் அம்மா வரமாட்டாங்க சின்ன பொண்ணு, எனக்கு தெரியும் எங்கள் அம்மா பற்றி. நீ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக பாடு. சீ, இவன் எந்திரிச்சானே இவன் கம்மன் இருக்க மாட்டான் போல. ஏய் சின்ராசு, நான் தான் வந்திருக்கேன். ஆ அம்மா, எப்பம்மா நீ வந்த? எத்தை எப்போத்தை வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னம்மா, எப்பயும் கதவை தட்டிட்டு தானே வருவேன், இன்னைக்கு என்ன புதுசா? ஏண்டா இவன் நான் வந்துட்டேன்னு சொன்னா கூட எந்திரிக்க மாட்டேன் போலயே. இல்லைம்மா, சத்து தலைவலிச்சது, அதம்மா படுத்துட்டு இருந்தேன். பார்த்தேன் நானும் உன் தலைவலியே. நல்லா தான் பிடிச்சிருக்கு உனக்கு. ஏய் எந்திரடி முதல்ல. நான் பேசிட்டு இருக்கிறது கண்ணு தெரியலையா? நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்க. டேய் நீ முதல்ல கீழே இறங்குடா. எதை எனக்கு லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குதே. நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு வரேன் தை. பார்த்தேன். உனக்கு காய்ச்சல், அங்கே ஒருத்தருக்கு தலைவலி. என்னை பார்த்தா நான் கேன கேட்க மாதிரி தெரியுதா? நீ சொல்றதை நாங்கள் நம்பணுமா? எதை உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு எந்திரிடி. அம்மா வேண்டாம்மா, கம்முனிருமா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. என்னடா தப்பு? அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா நீ பண்ணிட்டு இருக்கமா. உனக்கு பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் பொண்டாட்டியை வந்து நீ இப்படி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஏங்க முதல்ல இவங்களை கீழே இறக்கி விடுங்க. உங்கள் ஆத்தா கிழவி கீழே இறக்குங்க. என்னால் வலி தாங்க முடியல.